यीशु मसीह के महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். और परमेश्वर के अनुग्रह से हम लगातार परमेश्वर के वचन को अध्ययन कर रहे हैं தேவ கிருபையினாலே தொடர்ந்து தேவ வசனத்தை தியானித்து வருகிறோம். और आज हम अय्यूब के 39वां अध्याय को अध्ययन करेंगे இன்றைக்கு நாம் யோபுவுடைய 39வது அதிகாரத்தை தியானிப்போம். और इस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं இந்த தலைப்பின் கீழ் பார்ப்போம் विजडम ऑफ गॉड, परमेश्वर की बुद्धि. கர்த்தரின் ஞானம். और जैसे हम कल से हम देखते आ रहे हैं परमेश्वर यहाँ अय्यूब से बातें करते हुए हम देख रहे हैं. நாம் நேற்று தினத்திலே பார்த்து வருகிறோம். இப்பொழுது தேவனாய கர்த்தர் யோபுவோடு கூட பேசுகிற காரியங்கள். और लंबे समय से अय्यूब का ये चाहत रहा, उसका लालसा रहा कि परमेश्वर उससे बात करे. अनेक நாட்களாக अनेक நேரங்களாக யோபு காத்து கொண்டிருந்தான், விரும்பினான் தேவன் பேச வேண்டும் என்று. क्योंकि उनके मित्रों का लोहों की बातें उसकी हालत को नहीं समझ सका, उसको तृप्त नहीं कर सका. ஏனென்றால் அவனுடைய நண்பர்களின் நிலவையோ நண்பர்களின் பேச்சோ யோபுவை திருப்தி செய்ய முடியவில்லை. और ज्यादा अय्यूब ने चाहा कि परमेश्वर उसके साथ बर्ताव करें, परमेश्वर उसको समझाए. யோபு அதிகமாய் விரும்பின காரியம் தேவன் அவனோடு பேச வேண்டும், தேவன் அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். और इस 38वां अध्याय में से परमेश्वर की बातों को हम देख रहे हैं. 38வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய காரியங்களை பார்க்கிறோம். और 38वां अध्याय में हमने परमेश्वर की युक्ति के बारे में, काउंसिल ऑफ गॉड के बारे में हमने देखा था. நாம் 38வது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் காட் என்பதை குறித்து பார்த்தோம். जिसके द्वारा परमेश्वर ने अय्यूब से इस बात को कहने के लिए चाहा. இதன் மூலமாக தேவனாய கர்த்தர் யோபுவிடம் இந்த காரியத்தை சொல்ல விரும்பினார். भले तुम अपने बातों को नहीं समझता है, ஒருவேளை நீ உன்னுடைய காரியங்களை புரியாமல் இருக்கலாம், अपनी परिस्थिति में होने वाली बातों को नहीं पहचानता है, உன்னுடைய சூழ்நிலையில் நடக்கிற காரியங்களை அறியாமல் இருக்கலாம், तो भी तुम मेरे युक्ति के ऊपर, मेरे सलाह के ऊपर तुम निर्भर हो सकते हो. ஆனால் நீ என்னுடைய ஆலோசனை, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு அதை சார்ந்திருக்கலாம். और इस 39वां अध्याय में हम परमेश्वर की बुद्धि को यहाँ पे हम देखते हैं. நாம் இங்கே 39வது அதிகாரத்திலே தேவனுடைய ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். और हम जैसे हम करते हैं उस विजडम, उस शब्द को मैं इस्तेमाल करने के लिए चाहूंगा. நாம் செய்து வருகிறது போல விஸ்டம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். और उसमें से लगभग 6 प्रकार की बातों को आप देख सकते हैं. அதிலிருந்து கிட்டத்தட்ட 6 விதமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். पहले मैं उस समझने के लिए मैं पहले ये पहला वचन को मैं पढ़ने के लिए चाहूंगा. நான் புரிவதற்காக முதலாவது வசனத்தை வாசிப்பேன் இப்பொழுது. यहाँ परमेश्वर अय्यूब से क्या कहता है? இங்க தேவன் யோபுவோடு என்ன பேசுகிறார்? क्या तू जानता है कि पहाड़ पर की जंगली बकरियां कब बच्चे देती हैं, या जब हरनियां ब्याती हैं तब क्या तू देखता रहता है? வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ. और वैसे अगर आप 26वां वचन को भी अगर आप देखिएगा, அப்படி நீங்கள் 26வது வசனத்தையும் பார்த்தால் इस प्रकार शुरू होता है, क्या तेरे समझने से, அதாவது உன் புத்தியினாலே என்று ஆரம்பிக்கிறது. इन दोनों वचनों को अगर आप देखेंगे, இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் பார்த்தால் आप इस अध्याय के संदर्भ को आप समझ सकते हैं. இந்த அதிகாரத்தினுடைய எழுதப்பட்ட சூழ்நிலையை அறிய முடியும். परमेश्वर अय्यूब से कह रहा है, क्या तू जानता है, डू यू नो? தேவனாய கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்கிறார், உனக்கு தெரியுமா, நீ அறிந்திருக்கிறாயா? दूसरा परमेश्वर अय्यूब से पूछ रहा है, क्या तू देखता है, डू यू ऑब्जर्व? இரண்டாவது தேவனாய கர்த்தரை கேட்கிறாய், डू यू ऑब्जर्व, நீ கவனித்தாயோ? तीसरा परमेश्वर कहता, क्या तू समझता है, डू यू हैव विजडम? மூன்றாவது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இதை புரிய புத்தி இருக்கிறதா? यानी बुद्धि को सही तौर से पाने के एक रास्ता को, मार्ग को परमेश्वर कहता है. அதாவது இந்த ஞானத்தை சரியாக பெறக்கூடிய வழியை தேவன் சொல்லுகிறார். आप इसे विज्ञान को पढ़ने वाले बच्चे भी आप जानते होंगे, அறிவியலை படிக்கக்கூடிய பிள்ளைகளும் அறிந்திருக்கிறார்கள். हम किसी बात के निष्कर्ष में अगर हमें पहुंचना है, ஒருவேளை எந்த ஒரு காரியத்தினுடைய ஆழம், அதனுடைய முக்கியமான சாரிதை புரிய வேண்டும் என்றால் हमें पहले उसके बारे में जानना होगा. முதலாவது அதை குறித்து அறிய வேண்டும். दूसरा उसको हमें ऑब्जर्व करना होगा, देखना होगा. இரண்டாவது அதை நாம் கவனிக்க வேண்டும். तब उसमें से हमें समझ प्राप्त होती है. அதற்கு பின்பு அதனுடைய காரியம் புரிய வரும். उन बातों को लेके परमेश्वर अय्यूब से कहता है, क्या तुम्हारे पास ऐसा बुद्धि पाया जाता है? அதை வைத்து தான் தேவனாய கர்த்தர் கேட்கிறார், உன்னிடத்திலே அப்படிப்பட்ட புத்தி இருக்கிறதா? तो इस अध्याय में से परमेश्वर अपने बुद्धि के महानता को
अय्यूब को समझाने के लिए परमेश्वर चाहता है। இதன் இந்த அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் தன்னுடைய ஞானத்தின் மகத்துவங்களை யோபுவுக்கு புரிய வைக்கிறார். 38वां अध्याय में अपने युक्ति को वह सिखाने के लिए परमेश्वर ने प्रकृति के अपने सृष्टि को परमेश्वर ने दिखाया। 38வது அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் அவருடைய ஆலோசனையை விளக்கும்படியாக இயற்கையிலே காணப்படுகிற சிருஷ்டி படைப்பை காண்பித்தார். और इस 39वां अध्याय में अपने बुद्धि को बताने के लिए परमेश्वर जानवरों को पक्षियों को दिखाता है। இங்கே 39வது அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை விளக்கும்படியாக மிருகங்களையும் அல்லது பறவைகளையும் தேவன் கொண்டு வருகிறார். इस पूरे अध्याय में अगर आप देखेंगे लगभग 8 प्रकार के जानवर या पक्षी के बारे में वर्णन किया गया है। இந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் 8 விதமான மிருகங்கள் அல்லது பறவைகளை குறித்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. पहला वचन में जंगली बकरियां, முதலாவது வசனத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த வரையாடுகள். दूसरा उसी वचन में हरनियां, அதே வசனத்திலே இரண்டாவது மான்கள். वैसे पांचवें वचन में बनैल गद्दे, ஐந்தாவது வசனத்திலே காட்டு கழுதை. 9 वचन में जंगली सांड, 9வது வசனத்திலே காண்டாமிருகம். और 13 वचन में शुतुर मुर्गी, 13வது வசனத்திலே தீக்குருவிகள். और 26 वचन में बाज, 26வது வசனத்திலே ராஜாளி. और 27 वचन में उखाब, 27வது வசனத்திலே கழுகு. वैसे इस प्रकार की जानवर और पक्षियों को परमेश्वर अय्यूब को दिखा रहा है। இப்படிப்பட்ட மிருகங்கள் அல்லது பறவைகளை தேவன் யோபுவுக்கு காண்பிக்கிறார். पूरे बाइबल में आप देख सकते हैं परमेश्वर कई जानवरों के द्वारा, पक्षियों के द्वारा भी अपने कार्यों को करते हुए முழு வேதாகமத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் தேவனாய கர்த்தர் தன்னுடைய கிரியையை மிருகங்கள் வாயிலாக அல்லது பறவைகள் வாயிலாக அதனுடைய செயல்களை சொல்லி வர்ணிக்கிறார். नबी जो भविष्यद्वक्ता बलाम को परमेश्वर अपने बातों को समझाने के लिए गद्दे को इस्तेमाल किया था। அந்த பிலேயாம் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் தீர்க்கதரிசி, அவனுக்கு புரிய வைக்கும்படியாக தேவனாய கர்த்தர் கழுதையின் வாயை திறந்து பேச வைத்தார். जो बातों को वो देख नहीं सक रहा था वो गद्दा देख पा रहा था। எந்த காரியத்தை அவன் பார்க்க கூடாது இருந்தானோ கழுதை பார்த்தது. योना को परमेश्वर सही जहां में पहुंचाने के लिए वहां मछली को परमेश्वर, वेल को परमेश्वर इस्तेमाल करता है। யோனாவை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மீனை ஆண்டவர் அல்லது திமிங்கலத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த மிருகத்தின் மூலமாக கிரியை செய்தார். और यीशु मसीह के कहे हुए वचनों को याद दिलाने के लिए पतरस के जीवन में एक मुर्गा को परमेश्वर इस्तेमाल करता है। இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்கள் இன்னும் பலவற்றை அந்த நினைவு கூறும்படியாக பேதுருவுக்கு காரியங்களை சொல்லும் பொழுது ஒரு சேவலை வைத்து ஆண்டவர் விளக்கினார். मैं इन सारे बातों को देख के एक बात से मैं आश्चर्य करता हूं। எல்லாவற்றையும் பார்த்து ஒரு காரியத்தில் நான் ஆச்சரியப்படுவதுண்டு. जानवर या मनुष्य के बीच में एक अंतर को कहते हैं, மிருகங்கள் மனிதர்களுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை சொல்லுவார்கள். कि उनके अंदर हमारा 6 सेंसेस है, उनका सिर्फ 5 सेंस करके एक सेंस कम करके कहते हैं. சொல்லுவார்கள் மனிதர்களுக்குள்ளே 6 அறிவு உண்டு, அந்த மிருகங்களுக்குள்ளே 5 அறிவு தான் உண்டு. लेकिन बाइबल में क्या देखते हैं, ये 6 सेंस वाला व्यक्ति को समझाने के लिए 5 सेंस वाला उस जानवर और पक्षी को परमेश्वर इस्तेमाल करना पड़ा. ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 6 அறிவு படைத்த மனிதனுக்கு புரிய வைக்க 5 அறிவு படைத்த மிருகங்களையும் பறவைகளையும் தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. आप वैसे सबसे ज्यादा नूह के उन बातों को आप जानते हैं, எல்லாவற்றுக்கும் மேலாக நோவாவின் காரியங்களை பார்த்தால் सारा जानवर परमेश्वर की बात को सुन करके नूह के जहाज में आ गया. எல்லா மிருகங்களும் நோவாவினுடைய அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேழைக்குள் வந்தன. मनुष्य नहीं आया, மனிதர் வரவில்லை. और इसका मतलब परमेश्वर अब जानवरों से, पक्षियों के द्वारा अपनी बुद्धि को हमें सिखाने के लिए चाहता है. தேவனாய கர்த்தர் மிருகங்கள் அல்லது பறவைகள் மூலமாக தன்னுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். यीशु मसीह को उठा के जाने के लिए गद्दे ने एक अपने को सौंप दिया. இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லும்படியாக கழுதை தன்னை ஒப்புக் கொடுத்தது. लेकिन शैतान बात करने के लिए सांप अपने को सौंप दिया. ஆனால் அந்த சாத்தான் பேசுவதற்காக பாம்பு தன்னை ஒப்புக் கொடுத்தது. तो इसका मतलब हम कई बातों को जैसे इस अध्याय में देखते हैं, जानवरों से अपने परमेश्वर अपनी बुद्धि को हमें सिखाने के लिए चाहता है. அப்படி என்றால் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும் தேவன் தன்னுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்க மிருகங்களை, பச்சை பறவைகளை பயன்படுத்துகிறார். इसमें 2 या 3 बातों को आपके बीच में रखने के लिए चाहूंगा. 2 அல்லது 3 காரியங்களை குறித்து பேசுவேன். बाकी बातों को आपके अध्ययन के लिए मैं छोड़ दे रहा हूं. மீதமானவைகளை உங்கள் சொந்த தியானத்துக்கு விடுகிறேன். सबसे पहले आप
आप उस पहला वचन को हमने पढ़ा था, वैसे 4 वचन को भी मैं पढ़ने के लिए चाहूंगा। நான் இப்பொழுது முதலாவது வசனத்தை வாசித்தேன், அப்படியே நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன். पहला वचन में परमेश्वर उस जंगली बकरियों के बारे में, हरनियों के बारे में कहता है। முதலாவது வசனத்திலே வரையாடுகள் மான்களை குறித்து தேவன் பேசினார். और उनके बारे में 4 वचन में क्या कहता है परमेश्वर? அவைகளை குறித்து நான்காம் வசனத்திலே தேவன் சொல்கிறது என்ன? उनके बच्चे हष्ट पुष्ट होकर मैदान में बढ़ जाते हैं, वे निकल जाते और फिर नहीं लौटते। அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமல் போய்விடும். पहले उन जंगली बकरियों के बारे में परमेश्वर क्या कहता है? முதலாவது அந்த வரை ஆடுகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? वे जंगल में वे पाए जाने के बावजूद, वहां उनके बच्चे होने के बावजूद, அவைகள் வனாந்திரத்திலே காடுகளிலே இருந்து ஈனி அங்கே குட்டிகளை போட்ட பின்பும் கூட उनके बच्चे तुरंत ही अष्ट पुष्ट हो जाते हैं, एकदम बलवंत हो जाते हैं। அவைகளுடைய குட்டிகள் உடனே பலத்து பெரிதாகின்றன. तो परमेश्वर अय्यूब, ना केवल अय्यूब को, हमें भी अपनी बुद्धि को बताने के लिए चाहता है। தேவனா கர்த்தர் யோபுவுக்கு அந்த ஞானத்தை காட்டுகிறது மாத்திரமல்ல, நமக்கும் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். अगर जंगल में पैदा होने वाले उन बकरियों के बच्चे तुरंत ही अगर वे अष्ट पुष्ट अगर हो सकते, வனாந்திரத்திலே காடுகளிலே அந்த வரையாடுகளின் குட்டிகள் ஈனப்பட்ட உடனேயே பலத்திருக்கும் என்று சொன்னால், क्या मैं तुम्हें बलवंत नहीं करूंगा? நான் உன்னை பலப்படுத்த மாட்டேனோ? उस आखिरी विषय को आप देखिएगा। அதனுடைய கடைசி அந்த பேப்பர்ல குறிப்பை பார்த்தால், जंगल और खुले में पैदा होने वाली पहाड़ी बकरियां मजबूत होती हैं, क्या परमेश्वर आपको दृढ़ नहीं करेगा? वो परमेश्वर जिसने आपके भीतर के अंगों को बनाया है। காடு மற்றும் திறந்த பகுதிகளில் பிறக்கும் வரையாடுகள் வலிமையானவை. உங்கள் உள்ளிந்திரியங்களை உருவாக்கிய கர்த்தர் உங்களை பலப்படுத்த மாட்டாரா? यहाँ आप भजन संगीता 139 को अगर आप लीजिएगा, நீங்கள் சங்கீதம் 139 திறந்து பார்த்தால், वहां हमारे सृष्टि के बारे में परमेश्वर वहां कहता है। அங்கே நம்முடைய படைப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். उस 39वां अध्याय का 13 वचन को आप देखिएगा। 139 13 வசனத்தை பாருங்கள். वहां वचन कहता है, मेरे मन का स्वामी तो तू है, तूने मुझे माता के गर्भ में रचा। நீர் என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். जरूर यहाँ हिंदी के अनुवाद में एक बात छूट गया है जो इंग्लिश में है और तमिल में है। இங்கே இந்தி மொழிபெயர்ப்பிலே ஒரு காரியம் தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது விடப்பட்டிருக்கிறது. इसमें ऐसा लिखा है कि मेरा मन का स्वामी तो तू है, लेकिन इंग्लिश और हिंदी में लिखा है for it was you who formed my inward parts, यानी परमेश्वर आप ही ने मेरे भीतर के बातों को आपने बनाया। அங்கே இந்தியில போடப்பட்டிருக்கிறது, என்னுடைய உள்ளத்தினுடைய ஆண்டவர் நீராயிருக்கிறீர், எஜமான் நீராயிருக்கிறீர். ஆனால் தமிழிலேயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ போடப்பட்டிருக்கிறது, என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கிறீர். इसका मतलब जो परमेश्वर ने आप और हम मेरे भीतर के बातों को जिसने सृष्टि किया बनाया, அதாவது எந்த தேவன் நம்முடைய உள்ளிந்திரியங்களை உள்ளான காரியங்களை படைத்தாரோ, उस परमेश्वर का बुद्धि को परमेश्वर हमें देखने के लिए चाहता है। அந்த தேவனுடைய ஞானத்தை தேவன் நாம் பார்க்கும்படியாய் விரும்புகிறார். इसका मतलब उन जंगल के बकरियों के बच्चे को दृढ़ करने वाला परमेश्वर हमें जिसने बनाया, क्या वो हमें नहीं दृढ़ करेगा? அந்த வரையாடுகளுடைய குட்டிகள் அவைகளை பலக்கச் செய்கிற அல்லது பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்த மாட்டாரோ? इसका मतलब हम पूरी तौर से परमेश्वर की बुद्धि के ऊपर हम निर्भर हो सकते हैं। அதாவது முழுவதுமாய் 100% தேவனுடைய அந்த ஞானத்தை நாம் சார்ந்து கொள்ள முடியும். वैसे उस पहला वचन में हरनियों के बारे में परमेश्वर कहता है, அப்படியே அந்த முதலாவது வசனத்திலே மான்களை குறித்து பேசுகிறார். वहां परमेश्वर का कहना यह है कि वे बिना कोई ख्याल किए हुए, कोई उसको देखभाल किए गए, वो जंगलों में रहते हैं। அதாவது இந்த மான்கள் இருக்கிறதே, அவைகள் யாரும் பராமரிக்காமலேயே, யாரும் அவைகளை குறித்து ஒரு கவலையும் கொள்ளாமலேயே அவைகள் वनांतरத்திலே காணப்படுகின்றன. लेकिन परमेश्वर हमारे ऊपर अपने नजर को लगाए रखता है. ஆனால் தேவனோ அவருடைய பார்வையை நம்மேலே வைத்திருக்கிறார். फिर से उस भजन संगीता को देखिएगा 139 को. திரும்ப அந்த சங்கீதம் 139 பாருங்கள். उसका 15 और 16 वचन को देखिएगा. 15 16 वचनங்கள். जब मैं गुप्त में बनाया जाता और पृथ्वी के नीचे स्थानों में रचा जाता था,
तब मेरी हड्डियां तुझसे चिपी न थी। நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. और 16 वचन में कहता है तेरी आंखों ने मेरे बेडौल तत्व को देखा और मेरे सब अंग जो दिन दिन बनते जाते थे वे रचे जाने से पहले तेरी पुस्तक में लिखे हुए थे। வசனம் 16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புத்தகத்தில் எழுதி இருந்தது. अय्यूब को परमेश्वर कहता है हरिणियां जब जंगल में रहती हैं कोई उसको देखते नहीं है ख्याल नहीं करते हैं। யோபுவை பார்த்து தேவன் சொல்கிறார் மான்கள் காடுகளிலே இருக்கும் பொழுது யாரும் கவனிக்க மாட்டாங்க யாரும் அதை பராமரிக்க மாட்டாங்க. लेकिन भजन संगीता का लेखक को परमेश्वर ने ये प्रकाश दिया ஆனால் சங்கீதக்காரன் இருக்கிறானே இங்கே அவனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு என்ன कि हाँ पर हमारे हड्डियां जब हो रही थी वहां उस समय परमेश्वर का नजर हमारे ऊपर था। உங்களுடைய என்னுடைய எலும்புகள் உருவாக்கப்பட்ட போது தேவனுடைய பார்வை இருந்ததாம். और हमारे भेड़ौल तत्व अनफॉर्म्ड सब्सटेंस के ऊपर परमेश्वर का आंखें नजर लगी हुई थी। அதாவது நாம் உருவாக்கப்படாத ஒன்றுமே இல்லாத அந்த நிலைமையிலே இருந்தோமே கருவிலே அப்பொழுதும் அவருடைய காரியங்கள் மறைவாயிருக்கவில்லை. मैं इसमें एक बात को इस प्रकार में देखने के लिए चाहता हूं இப்படி இந்த காரியத்தை இப்படியாய் பார்க்க விரும்புகிறேன் நான். जब कोई बच्चा जन्म लेने के लिए जो कोई माता जब गर्भवती होती है ஒரு தாய் கர்ப்பவதியாகி सब कोई उस बच्चे के स्कैन को देखने के लिए नहीं चाहते हैं। அதாவது அந்த பிள்ளை உற்பத்தி ஆகியிருக்கிற பொழுது எல்லாரும் அந்த ஸ்கேனை பார்க்க விரும்புவார்கள். यानी इसका मतलब जितने लोग माता पिता तो जरूर देखने के लिए चाहेंगे जो लोग उनसे प्यार करते हैं उसको वे देखने के लिए चाहेंगे। அதாவது யார் माता पिता जो बच्चा गर्भ में है उनसे जो प्यार करते हैं वे उसको देखने के लिए चाहेंगे उस स्कैन को देखने के लिए चाहेंगे। அதாவது அந்த தாய் பெற்றோர் இருக்கிறார்களே யாரிடத்திலெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் என்ன விரும்புவார்கள் அந்த ஸ்கேன் இருக்கிறதே ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்க விரும்புவாங்க. गर्भ के अंदर बच्चा कैसा है அந்த கர்ப்பத்துக்குள்ள பிள்ளை எப்படி இருக்கு. अभी परमेश्वर क्या कहता है இப்பொழுது தேவன் என்ன சொல்ல வருகிறார் तुम जन्म अभी नहीं लिया நீ இப்பொழுது பிறக்கவே இல்லை लेकिन मैं तुम्हारे भीतर की बातों को मैं देखता रहता हूं। நானோ உன் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறேன். मैं इससे इस प्रकार इस दृष्टिकोण से मैं उसको देख रहा हूं நான் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறேன் कि हम जन्म लेने के पहले ही हमारे ऊपर परमेश्वर प्यार करने वाला है। நாம் பிறக்கும் முன்பதாகவே தேவன் நம்ம மேலே அன்பு கூறுகிறவர் हमारे ऊपर ख्याल करने वाला परमेश्वर है। நம்ம மேலே கரிசனை பாட்டுகிறவர் कितना भला परमेश्वर वो है எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். इसलिए परमेश्वर की बुद्धि के ऊपर हम पूरी तौर से निर्भर हो सकते हैं ஆகையினாலே தேவ ஞானத்தை முழுவதுமாய் நாம் சார்ந்து கொள்ள முடியும். क्योंकि हमारे ना केवल भेड़ों तत्वों को देखने वाला ஏனென்றால் நாம் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கிறவர் மாத்திரமல்ல हमारे ऊपर सच में ख्याल करने वाला प्यार करने वाला परमेश्वर है। உண்மையிலேயே தேவனாய் கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூறுகிறவர் நம்ம மேலே கரிசனை கொள்ளுகிறவர். वैसे उस 39 अध्याय के 5 और 6 वचन को अगर आप देखेंगे அப்படியே 39வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களை பாருங்கள். यहाँ बनेल गद्दे के बारे में परमेश्वर अय्यूब से कहता है। காட்டு கழுதை குறித்து யோபிடத்தில் தேவன் சொல்கிறார். उस वचन को मैं पढ़ रहा हूं किसने बनेल गद्दे को स्वाधीन करके छोड़ दिया है किसने उसके बंधन खोले हैं उसका घर मैंने निर्जल देश को और उसका निवास लोनिया भूमि को ठहराया है। காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார் அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். परमेश्वर बनेल गद्दे के बारे में क्या कहता है காட்டு கழுதையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் उसको कोई घर या निवास करके कोई उसके लिए नहीं ठहराने वाला है। அதற்கு அது வீடு கட்டவோ அதற்கு ஒரு இடத்துல ஒரு மறைவான ஒரு காரியம் வைக்கவோ யாரும் செய்ய மாட்டாங்க. लेकिन परमेश्वर कहता है उसके लिए भी एक निवास स्थान को मैंने ठहरा दिया। ஆனால் தேவனாய கர்த்தர் என்ன சொல்கிறார் அதற்கும் ஒரு வீடை நான் அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். तो परमेश्वर का बुद्धि हमें क्या समझाती है தேவ ஞானம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது परमेश्वर कहता है अगर मैं बनेल गद्दे के लिए एक रहने के लिए एक स्थान को मैंने अगर ठहराया ஒரு காட்டு கழுதைக்கு தங்க வீடை நான் உண்டாக்கினேன் என்றால் क्या मैं तुम्हारे लिए सही जगह को नहीं ठहराऊंगा உனக்கு சரியான இடத்தை நான் தர மாட்டேனோ उसी को पहले विषय में आप देख सकते हैं அதைத்தான் நீங்கள் முதல் குறிப்பிலே பார்க்க முடியும்.
வேண்டும். जंगली गधे को परमेश्वर ने जंगल में रखा है, क्या वो आपको सही जगह पर नहीं रखेगा? காட்டுக்கழுதை கர்த்தரால் வனாந்திரத்தில் வைக்கப்படுகிறது, அவர் உங்களை சரியான இடத்தில் வைக்க மாட்டாரா? यानी इसका मतलब आप और हम कभी भी इस संदेह में होने का जरूरी नहीं है. அதாவது நீங்களும் நானும் இப்படி சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. क्या मैं सही जगह पे मैं रखा गया हूँ? நான் சரியான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறேனா? उस बात को सोच करके हमें घबराने की कोई जरूरी नहीं है. அதை வைத்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि परमेश्वर हमारे ऊपर ना केवल ख्याल करने वाला है, ஏனென்றால் தேவன் நம்மேலே கரிசனை கொள்கிறவர் மாத்திரமல்ல, जहां वो चाहता है, जहां उसने हमें ठहराया है, वो भला है. எந்த இடத்திலே நாம் வைக்க விரும்புகிறாரோ அவர் அந்த இடத்திலே அவர் நம்மை வைத்து நன்மைக்காக செய்கிறார். शायद वर्तमान समय में हमारे अंदर सारे बातों की जानकारी नहीं है. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அதை குறித்து முழுவதுமாய் நமக்கு புரியாமல் இருக்கும். इस कारण हम सोचेंगे ये भला होगा कि मैं वहां रहता तो मेरे लिए भला होता. இது நிமித்தம் நாம் இப்படி யோசிப்போம், அங்கே அந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருப்பேனே, मेरी बातें ऐसी होती तो अच्छी होती, என் காரியம் இப்படி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. लेकिन परमेश्वर की बुद्धि हमें क्या सिखा रही है? ஆனா தேவனுடைய ஞானம் என்ன சொல்கிறது? कि पूरी तौर से परमेश्वर की बुद्धि के ऊपर निर्भर हो जाना. முழுவதும் தேவ ஞானத்தை சார்ந்து கொள். जहां उसने आपको रखा है या आपके बच्चों को रखा है वो सही जगह है. எங்கே உங்களை உங்களுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறாரோ அது சரியான இடமே. मैं इसको कहते वक्त मेरी घटना मुझे याद आ रही है. சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. 2002 साल में मैं पटना से मेरा बदली होकर के झारखंड के धनबाद में मुझे जाना था. 2002 ஆண்டிலே பட்னாவிலே நான் இருந்தேன், ஊழியம் செய்து கொண்டு அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு தன்பாதை நோக்கி போய் கொண்டிருந்தேன். और जहां मुझे और मेरे साथ एक भाई थे, जहां हम लोगों को जाके ठहरना था, उस समय वे छुट्टी में वे चले गए. அதாவது நானும் இன்னொரு சகோதரனும் இருந்தோம். நாங்க போய் எந்த இடத்துல தங்க வேண்டுமோ அந்த இடத்துல உள்ள அந்த சகோதரர் விடுமுறைக்காக அவர் விடுமுறைக்கு போய் விட்டார். हम लोग सारा चीज को खाली करके पटना से ट्रेन रात में पकड़ के बोर में धनबाद में जाके उतर गए. நாங்கள் ரெண்டு பேரும் பட்னாவில இருந்து நைட்ல ட்ரெயினை பிடிச்சி காலையில விடிய காலம் தன்பாத்ல இறங்கியாச்சு. अभी मालूम नहीं हो रहा है कि हम लोग कहां जाके ठहरेंगे. இப்பொழுது எங்களுக்கு தெரியாது நாங்க போய் எங்க தங்குவது. सारा सामान को उठा के स्टेशन में हम लोग खड़े हैं दोनों भाई. எல்லா பொருட்கள் சாமான்கள் எல்லாம் தூக்கி வச்சிட்டு ஸ்டேஷன்ல நாங்கள் நிக்கிறோம். अभी हम लोगों ने क्या किया, रेलवे स्टेशन के बाहर आके जो रिक्शा वाला है उनसे हमने बात किया. இப்பொழுது நாங்கள் அந்த ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்தோம். அந்த ரிக்ஷாக்காரன் இருந்தா அவன்கிட்ட பேசணும். मैंने उनसे ये सवाल किया था, भाई यहाँ कोई मसीही व्यक्ति कोई है? நான் அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். அந்த ரிக்ஷாக்காரனிடத்துல இங்க கிறிஸ்தவர் யாராவது உண்டா? तो हमने सोचा अगर कोई मसीह यहाँ रहेगा थोड़ा उनके घर में रहेंगे, फिर कोई घर देख करके वहां चला जाएंगे. நாங்கள் நினைத்தோம் ஒரு கிறிஸ்தவர் இருப்பாருன்னு சொன்னால் அவர் வீட்ல ஏதாவது இருந்துட்டு திரும்ப வீட்டை பார்த்துட்டு ஏதாவது வீட்டுல நாங்க தங்க போயிடலாம். वो रिक्शा वाला ने कहा हाँ है करके हम लोग को चढ़ा दिया. அவர் சொன்னார் ஆம் ஆமா என்று சொல்லி எங்களை ஏத்தினார். और कुछ दूर हम लोग ले जा करके एक घर के सामने हम लोग को उतार दिया. எங்களை கொஞ்ச தூரம் அந்த வண்டியில கூட்டி போனாரு. ஒரு வீட்டுக்கு முன்னால இறக்கி விட்டார். और उस घर के बाहर में उस व्यक्ति का नेम बोर्ड लगा हुआ था. அந்த வீட்டுக்கு வெளியில அந்த வீட்டினுடைய அந்த ஆளுடைய பெயர் பலகை இருந்தது. उसको देख के ही हमको समझ में आया कि ये रिक्शा वाला ने हमारे सवाल को कैसे समझा था. அதாவது அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிய வந்தது இந்த ரிக்ஷாக்காரன் எங்களுடைய கேள்வியை எப்படி புரிஞ்சு கொண்டான்னு சொல்லி. हमने रिक्शा वाले से पूछा यहाँ पे कोई मसीह व्यक्ति है? நான் கேட்டது ரிக்ஷாக்காரன்ட்ட இங்க கிறிஸ்தவர் யாராவது உண்டா? जिस घर में जाके हम लोगों को छोड़ा था, எந்த வீட்டுக்கு முன்னால எங்களை இறக்கினாரோ उस घर का व्यक्ति का नाम था ஏகே मसीह. அந்த வீட்டினுடைய ஆளுடைய பெயர் அவர் ஏகே மசி என்பது அவருடைய तो ये பெயர். रिक्शा वाला ने सोचा शायद हमने उन्हीं के बारे में पूछा करके उस घर में हम लोग को छोड़ दिया. அந்த ரிக்ஷாக்காரன் நினைச்சிருக்காரு இந்த மசீன் சொன்னாரே, மசீனா கிறிஸ்தவர், அந்த மசீன் சொல்லி கேட்ட உடனே மசீன் எழுதப்பட்டிருக்க அந்த போர்டு இருக்குது, அந்த போர்டுல கொண்டு விட்டு போர்டுல கொண்டு விட்டுறோம்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி விட்டுட்டாரு. पहले तो हमें नहीं मालूम था हम कहां जा रहे हैं. முதலாவது எனக்கே தெரியாது நான் எங்க போறோம். रिक्शा वाला को हमारा सवाल सही से उसको समझ में नहीं आया. ரிக்ஷாக்காரனுக்கு நாங்க கேட்ட கேள்வி புரியல. लेकिन जहां हम लोगों को छोड़ा सही जगह में छोड़ा. ஆனா எங்களை விட்ட இடமும் சரியான இடம். एक बुजुर्ग माता पिता उस घर में अकेले रह रहे थे. வயதான பெற்றோர் அதுல தனியா இருந்தாங்க. और हम दोनों एकदम अनजान व्यक्ति थे. நாங்கள் ரெண்டு பேரும் அறியாதவர்கள். लेकिन जब हम लोगों ने कहा कि हम लोग मिशनरी हैं, बहुत ही खुशी खुशी हमें ग्रहण कर लिए. நாங்கள் சொன்னோம் மிஷனரிகள் நாங்கள் ரெண்டு பேரும் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாய் வரவேற்றாங்க. जब तक हमें घर नहीं मिला उन्होंने अपने यहाँ हम लोगों को ठहराया भी. அதாவது எங்களை அவருடைய வீட்டுல தங்க வச்சிட்டாங்க. इसका मतलब परमेश्वर की बुद्धि के
के ऊपर जब हम निर्भर हो जाते हैं, அதாவது தேவ ஞானத்தை சார்ந்திருக்கும் போது वो रहने का स्थान क्यों ना हो या हमें पढ़ने का या काम करने का स्थान कुछ भी क्यों ना हो, ஒருவேளை நாம் தங்குமிடமா இருக்கட்டும் அல்லது படிக்கிற ஒரு இடம் ஸ்கூல் எதுவா இருக்கட்டும், परमेश्वर हमें सही जगह में हमें रखने वाला परमेश्वर है। தேவன் நம்மை சரியான இடத்துல வைக்கிற ஆண்டவர். इसके बारे में हमें कभी संदेह करने की कोई जरूरी नहीं है। இதை குறித்து ஒருபோதும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आगे परमेश्वर एक और बात को दिखाता है, उसको दिखा के अंत करना चाहूंगा। இன்னொரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், அதை சொல்லி முடிக்கிறேன். 26 और 27 वचन में वहां बाज और उखाब को परमेश्वर अय्यूब को दिखाता है। 26 27 ராஜாளி மற்றும் கழுகை தேவன் காண்பிக்கிறார். और इन दोनों पक्षियों में एक ही अंतर है, இந்த ரெண்டு பறவைகளிலே ஒரே வித்தியாசம். बाज जो है उसका पंख थोड़ा साइज कम रहता है, அந்த ராஜாளினுடைய சிறகு இறக்கை இருக்கிறதே அதனுடைய அளவு அல்லது சைஸ் குறையா இருக்கும். लेकिन उकाब का पंख बहुत ज्यादा बड़ा रहता है। ஆனா கழுகுனுடைய அந்த சிறகு இருக்கிறதே அது ரொம்ப நீளமா பெருசா இருக்கும். ये बाज उसका पंख का साइज कम होने के बावजूद तेजी से ऊपर उड़ने वाला एक पक्षी है। இந்த ராஜாளி அந்த பறவையினுடைய இறக்கை சிறிதா இருந்தாலும் கூட வேகமாய் மேலே பறக்கக்கூடியது. और उकाब अपने 40 उम्र के अंतर्गत में अपने पंखों के ताकत को खोने के बाद भी उसको नवीनीकरण करके उड़ाने वाले एक ताकत को पा सकता है। இந்த கழுகு இருக்கிறதே 40 வயதுக்கு அதுக்கு அப்புறம் தன்னுடைய எல்லா சரீர பலனை இழந்தாலும் அதனுடைய இறகுகளை எல்லாம் உதிர்த்து போட்டு புது பலன் அடைந்து விடும். तो यहाँ इन पक्षियों को दिखा के परमेश्वर अय्यूब को समझाने के लिए चाहता है। பறவைகளை காண்பித்து தேவன் யோபுவுக்கு புரிய வைக்கிறார். क्या देखिए उस 26 वचन को देखिएगा, வசனம் 26 பாருங்க. क्या तेरे समझाने से बाज उड़ता है और दक्षिण की ओर उड़ने को अपने पंख फैलाता है। உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் சட்டைகளை விரிக்கிறதோ. 27 में क्या उकाब तेरी आज्ञा से ऊपर चढ़ जाता है। 27 உன் கற்பனையினாலே கழுகு உயர பறக்கிறதோ. इसका मतलब ये बाज हो या उकाब हो, वो उड़ने के ताकत को परमेश्वर ने उनको दिया है। அது ராஜாளியோ கழுகோ அது பறக்கக்கூடிய அந்த சக்தியை தேவன் தருகிறார். और जब उकाब अपने शक्ति को उस सामर्थ्य को उड़ने के लिए जब खो जाता है, கழுகு பறக்குகிற அல்லது பறக்கிற அந்த பலனை இழக்கும் போது, और जब वो बाज जो हैगा अपने को फिर से नवीनीकरण के लिए सौंपेगा, फिर से उसके अंदर नए ताकत को परमेश्वर दे सकता है। அது காத்திருக்கும் பொழுது அது காத்திருந்து திரும்ப புது பலத்தை அடையும். उसी को आप तीसरा विषय में आप देख सकते हैं। அதைத்தான் நீங்கள் மூன்றாவது குறிப்பிலே பார்க்க முடியும். उड़ता हुआ बाज और ऊपर चढ़ने वाले उकाब परमेश्वर के द्वारा दी गई बल पर ऊंचा उड़ता है और ऊपर चढ़ता है। क्या परमेश्वर आपको नया बल नहीं देगा और उकाबों की नाई ऊपर उठने में मदद नहीं करेगा जब आप परमेश्वर की बाट जोहेंगे? பறக்கும் ராஜாளி மற்றும் உயரும் கழுகு கர்த்தர் கொடுத்த வலிமையால் உயர ஏறுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் உங்கள் பலத்தை புதுப்பிக்க மாட்டாரா மற்றும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயர எழும்ப உதவ மாட்டாரா? उसी को आप यशाया के 40वां अध्याय के 31वां वचन में आप पढ़ते हैं। அதைத்தான் நீங்கள் ஏசாயா 40:31 பார்க்க முடியும். वहां वचन कहता है, परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे, वे उकाबों के समान उड़ेंगे, वे दौड़ेंगे और श्रमित न होंगे, चलेंगे और थकित न होंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். इसका मतलब परमेश्वर अपनी बुद्धि से हमें क्या समझाने के लिए चाहता है? தேவன் தன்னுடைய ஞானத்தினாலே என்ன புரிய வைக்க விரும்புகிறார் நமக்கு? मैं जो उस बाज और उकाब के लिए ताकत बल को देने वाला परमेश्वर हूं। நான் அந்த ராஜாளியோ அல்லது கழுகோ பலத்தை கொடுக்கிற ஆண்டவர். अगर तुम मेरे ऊपर निर्भर हो जाओगे, நீ என்னை சார்ந்து விட்டால் मैं तुम्हें उस बल और ताकत को मैं दे सकता हूं। நான் அந்த பலத்தை உனக்கு தர முடியும். परमेश्वर सिर्फ ये चाहता है हमारे निर्बलता को सोचने के लिए नहीं, उसके ऊपर नजर लगाने के लिए नहीं। தேவனாய கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை பார்த்து அதையே பார்க்க அழைக்கவில்லை. हम परमेश्वर के ऊपर नजर लगाने के लिए जो हमें नया बल देने वाला परमेश्वर है। தேவன் மேலே நம்முடைய பார்வையை வைத்து எவர் நமக்கு
புது பலனை தருவாரோ அந்த தேவன் மேலே. तो परमेश्वर की बुद्धि हमें हमारे अंदर तीन बात को करती है, उसको कह के मैं अंत करने के लिए चाहूंगा. தேவ ஞானம் நமக்கு மூன்று கிரியைகளை காரியங்களை செய்கிறது. அந்த காரியங்களை சொல்ல போகிறேன். हमने भजन संगीता 139 को हमने पढ़ा था. நாம் சங்கீதம் 139 வாசித்தோம். उस वचन को फिर से देखिएगा, उसका 14 वचन को देखिएगा. அதனுடைய 14ஆம் வசனத்தை பாருங்கள். 14 परमेश्वर हमारे अंदर की भीतर की बातों को बनाया देखता है करके भजन संगीता लेखक जब कहता है, தேவன் நமக்கு உள்ளே இருக்கிற காரியங்களை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். वो इस बात को कहता 14 वचन में, मैं तेरा धन्यवाद करूंगा, நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். इसका मतलब हम जब ये समझते हैं कि परमेश्वर का बुद्धि हमारे ऊपर ख्याल करता है, நாம் இப்படி புரிகிறோம் தேவனுடைய அந்த ஞானம் நமக்கு என்ன செய்கிறது. और तब हम धन्यवाद के साथ हमें भरे रहने की जरूरी है. அப்படி நினைக்கும் பொழுது அறியும் பொழுது நாம் துதியினால் நிரம்பி இருப்போம், நன்றியினாலே. समय के अभाव से एक वचन को मैं दिखाने के लिए चाहूंगा, बाद में पढ़ लीजिएगा. நான் நேரம் குறைவா இருப்பதனாலே வசனத்தை காண்பிப்பேன், பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். इससे हम अवगत हैं. मत्ती उसका 6वां अध्याय के 26 से लेकर 33 तक अगर आप पढ़िएगा, நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 26 இலிருந்து 33 வரைக்கும் வாசித்தால் वहां यीशु मसीह जंगल के जो पौधे हैं और फूल उन सभी चीजों को दिखाते हैं. அங்கே தேவனாய கர்த்தர் காட்டில் உள்ள செடிகள் पुष्पங்களை குறித்து பேசுகிறார். और यीशु कहता है, अगर परमेश्वर ने जंगल के फूलों को ऐसा पहनाया, ऐसा उड़ाया, तो क्या तुमको नहीं पहनाएगा? அங்கே சொல்லுகிற காட்டு புஷ்பங்களை அங்கே காரியங்களை கவனித்து பாருங்கள். அவர்களுக்கு இப்படி உடுத்தி இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அவர் பராமரிப்பு செய்ய மாட்டாரோ? इसका मतलब परमेश्वर की बुद्धि हमसे क्या चाहता है? தேவனுடைய ஞானம் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறது? कि हम पूरी तौर से परमेश्वर के ऊपर निर्भर हो जाएं. முழுவதும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். और आदि कलीसिया में एक परमेश्वर के एक अगुवा रहा. ஆதி சபையிலே ஒரு தேவனுடைய ஒரு தலைவர், அதாவது ஒரு ஆண்டவருடைய லீடர் இருந்தார். अगस्टिन उनका नाम है. அகஸ்டின் என்பது அந்த தலைவருடைய பெயர். वे परमेश्वर की बुद्धि के बारे में इस प्रकार कहते हैं. அவர் தேவ ஞானத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார். Patience is the companion of wisdom. यानी धीरज बुद्धि का एक सहायक है. அந்த பொறுமை இருக்கிறதே, பொறுமை ஞானத்தினுடைய துணை. इसका मतलब अगर मैं परमेश्वर की बुद्धि के ऊपर अगर मैं निर्भर हो जाता हूं, அதாவது தேவ ஞானத்தை நான் சார்ந்து கொண்டால் तो मैं क्या करूंगा? मैं धीरज धरने वाला रहूंगा. நான் பொறுமையாய் இருந்து கொள்வேன். ये नहीं कि प्रभु यहाँ नहीं रहना है, मुझे तुरंत बदल दे, ये नहीं करके हम उस प्रकार के उतावली में हम नहीं होंगे. ஆனா அங்க போயிருவேன் இங்க போயிருவேன் சொல்லி பதறி பதறி நாம் இருக்க மாட்டோம். और दूसरा एक और व्यक्ति, एक परमेश्वर के दास आल्बर्ट बार्न्स इस प्रकार कहते हैं, இன்னொரு தேவ மனுஷன் ஆல்பர்ட் பான்ஸ் இப்படி சொல்கிறார். there is no wisdom equal to that of obeying God. यानी परमेश्वर की आज्ञा मानने के समान कोई बुद्धि नहीं है. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு சமமான ஞானம் இல்லை. अगर हम परमेश्वर की बुद्धि के ऊपर अगर हम निर्भर हैं, தேவ ஞானத்தை நீங்கள் சார்ந்திருந்தால் सबसे पहले हमारे जीवन में पेशेंस यानी धीरज हमारे जीवन में दिखाई पड़ेगा. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது பொறுமை நம் வாழ்விலே இருக்கும். दूसरा परमेश्वर के प्रति आज्ञाकारी रहेंगे, ओबीडियंस दिखाई पड़ेगा. இரண்டாவது தேவனை குறித்து உள்ள காரியங்களிலே நாம் கீழ்ப்படிவோம். जो वो कहे, जहां वो भेजे, जो करने के लिए वो कहे, उसको हम करने के लिए तैयार रहेंगे. அவர் என்ன சொன்னாலும் சரி, எங்கே அனுப்பினாலும் சரி, அல்லது எதை செய்ய சொன்னாலும் சரி, அதை நாம் செய்து முடிப்போம். और तीसरा हमने उस बात को देखा था, परमेश्वर की बुद्धि में निर्भर होने का मतलब, மூன்றாவது நாம் பார்த்தோம் தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொண்டிருந்தால் என்னது? हम धन्यवाद के साथ रहेंगे और परमेश्वर के ऊपर भरोसा रखेंगे. நாம் துதிப்போம், நன்றி சொல்லுவோம், தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம். We will be thankful and we will trust God. हम परमेश्वर के लिए धन्यवादित रहेंगे और उसके ऊपर भरोसा रखेंगे. इन तीनों को आप मन में आसानी से रख सकते हैं. இந்த மூன்றையும் மனதில் எழுதி நீங்கள் பதித்துக் கொள்ளலாம். आप पॉट उस शब्द को मन में रख लीजिएगा. நீங்கள் பாட் என்று சொல்லி அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் यानी கொள்ளுங்கள். पेशेंस, ओबीडियंस, ट्रस्ट और थैंकफुलनेस, ये बातें परमेश्वर की बुद्धि हमारे जीवन में कर सकती हैं. அந்த பேஷன்ஸ் இருக்கிறதே, அந்த இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் மனதில் எளிதில் பதித்துக் கொள்ளலாம். और जैसे मैंने
मैंने कहा, जैसे यीशु मसीह ने मत्ती 6 अध्याय में जो जंगल के फूलों को दिखाया था, நான் சொன்னது போல மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் அதாவது இயேசு கிறிஸ்து காட்டு புஷ்பங்களை காண்பித்தார். उसके आखिरी एक वचन को मैं पढ़ के अंत करने के लिए चाहूंगा. கடைசி வசனத்தை அந்த அதிகாரத்திலே நான் வாசித்து முடிக்க போகிறேன். यानी उस 6 अध्याय के 33वां वचन को आप देखिएगा. மத்தேயு 6:33 वहां पर यीशु मसीह कहते हैं, इसलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म की खोज करो तो वे सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगी. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तो परमेश्वर कहता है, जब तुम परमेश्वर की बुद्धि के ऊपर निर्भर हो जाओगे, தேவன் சொல்லியிருக்கிறார், நீ தேவ ஞானத்தை சார்ந்து கொள்ளும்போது, किसी की भी बात में तुम उतावली में नहीं रहोगे, எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாய், धीरज के साथ रहोगे, பொறுமையோடு இருப்பாய். और दूसरा परमेश्वर की बात की आज्ञा मानोगे, இரண்டாவது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாய். तीसरा परमेश्वर के ऊपर निर्भर होके उसके ऊपर भरोसा करोगे, धन्यवाद के साथ रहोगे, மூன்றாவது அவரை சார்ந்து நீ இருக்கும் பொழுது நீ நன்றியோடு கூட இருப்பாய். अब इस कारण क्या होगा हमारे जीवन में? இதனுடைய விளைவு இதனுடைய காரணம் என்னவா இருக்கும் நம்முடைய परमेश्वर வாழ்க்கையில? कहता है, इसलिए तुम परमेश्वर के राज्य और उसके धर्म को खोज करो. ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். यानी संसार की बातों के ऊपर हम चिंता नहीं करेंगे, அதாவது உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்படாமல், आज क्या होगा कल क्या होगा उसके बारे में हम चिंता नहीं करेंगे, இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அதை குறித்து கவலைப்படாமல், परमेश्वर और उसके राज्य को हम खोजने वाले, हम उसी को प्राथमिकता देने वाले हम बन जाएंगे. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் இருப்போம். और ये जो मत्ती 6 का 33 है, மத்தேயு 6:33 இருக்கிறது. एक व्यक्ति अपने सिग्नेचर में या हस्ताक्षर में उसको इस्तेमाल करते थे. ஒரு மனிதன் தன்னுடைய கையெழுத்துல இந்த காரியத்தை போட்டு கையெழுத்து போடுவார். मैंने कभी भी ऐसा कोई इस्तेमाल करते हुए मैं नहीं देखा, நான் ஒருபோதும் இப்படி ஒருவர் கையெழுத்து போடுவதை பார்த்ததில்லை. लेकिन वो जब हस्ताक्षर करेंगे, सिग्नेचर करेंगे, अपने नाम को सिग्नेचर करेंगे, नीचे मत्ती 6:33 वही उनका सिग्नेचर रहा. அதாவது அவருடைய சிக்னேச்சர் என்ன, அவர் சிக்னேச்சர் போடும் பொழுது அவருடைய கையெழுத்து போடும்போது இதுதான் அவருடைய கையெழுத்து. மத்தேயு 6:33 அதான் கையெழுத்து. इसका कारण वे परमेश्वर की बुद्धि के ऊपर निर्भर होने को अनुभव से उन्होंने सीख लिया था. அதாவது தேவனுடைய ஞானத்தை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார். उनका नाम है एलजी ला टोर्नो. எல்ஜி லாட்டோர்னோ என்பது அவருடைய பெயர். मालूम नहीं आप लोग उनके बारे में सुने या नहीं है. இவரை குறித்து நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. आप बड़े बड़े जो मशीन यानी जो अर्थ मूवर्स करके जो कहते हैं, பெரிய பெரிய மெஷின்ஸ் இருக்கிறதே எர்த் மூவர்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. जो मान लीजिए बड़ा पहाड़ है उसको भी ढो के समतल करने के लिए उन बड़े बड़े मशीनों को इस्तेमाल किए जाते हैं. பெரிய பெரிய மெஷின்ஸ் இருக்கிறது, அது பெரிய பெரிய சின்ன மலைகளா இருந்தாலும் அதையே தூக்கி அது அப்படியே கொண்டு தகர்த்து போட்டுரும். दुनिया भर में उन मशीनों को इसी व्यक्ति ने बनाया. उन्हीं का नाम है एलजी टॉर्नो, उनका नाम है. எல்ஜி டார்னோ இந்த மனிதன் இருக்கிறாரே, இவர்தான் உலகம் முழுவதும் உள்ள அந்த மெஷினை உண்டாக்கினவர். इस प्रकार के मशीन के प्रति उनके लगभग 300 पेटेंट उनके नाम के ऊपर है. அதாவது 300 पेटेंट्स उनके नाम के ऊपर है. அதாவது 300 பேட்டன்ஸ் இருக்கிறதே, அந்த பேட்டன்ஸ் வந்து இவர் பேர்ல இந்த மெஷின் உண்டாக்குனதால இருக்கிறது. इतने सारे मशीनों को दुनिया भर में उन्होंने ही बनाया, इन्वेंट भी किया था. இப்படிப்பட்ட மெஷினை உலகம் முழுவதும் உண்டாக்கி கண்டுபிடித்தவர் இந்த மனிதர். वे प्रभु को अपने जीवन को अर्पण करने के पहले இவர் ஆண்டவருக்குள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக दो बातों को उतावली में होके उन्होंने किया, उसमें से उनको एक सीख मिला. ரெண்டு காரியத்தை பதறி செய்துட்டாரு, அவசரப்பட்டு செய்துட்டாரு. அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். एक अपने शादी के बातों में उन्होंने उतावली में कुछ बातों को कर दिया था. ஒன்று திருமணத்துக்கு அடுத்த விஷயத்திலே அவசரப்பட்டு செய்தார். जब उनके माता पिता ने कहा रुको, वो रुकने के लिए उन्होंने तैयार नहीं रहे. பெற்றோர்கள் சொன்னார்கள் நீ இருப்பா கொஞ்சம் பொறுத்துரு, ஆனா இவர் பொறுக்கல. इसलिए उन्होंने काम को कर दिया. ஆகையினால அவர் திருமணத்தை செய்தார். दूसरे उनके काम में भी उन्होंने इंतजार नहीं किया. இரண்டாவது அவருடைய வேலை இருக்கிறது, அந்த வேலைக்கு அடுத்த விஷயத்திலையும் அவர் காத்திருக்கவில்லை. इसलिए बहुत बड़ा हानि को अपने जीवन में उनको अनुभव करना पड़ा. ஒரு பெரிய நஷ்டத்தை அவர் வாழ்க்கையில சந்தித்தார். लेकिन एक वक्त में इस बात को उन्होंने ग्रहण किया और उस बात को समझा. ஆனால் ஒரு காலம் வந்தது, அவர் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டார். मैं अपनी बुद्धि के अनुसार नहीं, परमेश्वर की बुद्धि के ऊपर निर्भर होकर मैं जीने के लिए चाहता हूं. என்னுடைய சொந்த புத்தியை சாராமல் தேவனுடைய ஞானம் அவர் புத்தியை நான் சார்ந்திருப்பேன். जो कुछ मैं करूंगा उससे परमेश्वर
परमेश्वर की महिमा करने के लिए मैं करने के लिए अपने को अर्पण करता हूं। என்னெல்லாம் செய்வேனோ எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்காகவே நான் செய்வேன். और परमेश्वर ने उनके परिवार के जीवन में आशीष को लाया, அவருடைய குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வாதம் கொண்டு வந்தார். वैसे उनको परमेश्वर ने ऐसी बुद्धि को दिया, தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் கொடுத்தார். जैसे मैंने कहा 300 पैटर्न्स के इन्वेंशन करने के लिए एक जबरदस्त बुद्धि परमेश्वर लॉ टॉर्नो को दे दिया था। அந்த மூணு பேட்டர்ன்ஸ் உடைய இன்வென்ஷன் செய்யக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஞானம். और इसीलिए जब कभी लॉ टॉर्नो अपने हस्ताक्षर करते थे, அந்த மனிதர் தன்னுடைய கையெழுத்துல எப்பொழுதெல்லாம் கையெழுத்து போடுவாரோ वो मत्ती 6 का 33 को हस्ताक्षर में जोड़ के करते थे। மத்தேயு 6:36ல அவர் அந்த எழுத்தை கூட்டி கூட்டி எழுதுவாரு. इसको दर्शाने के लिए இதை வெளிப்படுத்த मैं चिंता कभी नहीं करता हूं, நான் எதை என்ன சொல்கிறார் என்றால் நான் ஒருபோது கவலைப்பட மாட்டேன். पूरी तौर से परमेश्वर की बुद्धि के ऊपर मैं निर्भर हूं, முழுவதும் தேவ ஞானத்தை நான் சார்ந்திருப்பேன். और मैं सिर्फ मेरी जीवन की प्राथमिकता परमेश्वर और परमेश्वर का राज्य है। என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமே தேவ ராஜ்யமும் தேவனுடைய நீதியும். ये ना केवल एक बिजनेसमैन या इन्वेंटर ना केवल रहे, இவர் பிசினஸ் மேனாகவோ இன்வென்டராகவோ இருந்தது மாத்திரமல்ல, हजारों लाखों संख्या में लोगों को परमेश्वर के राज्य में लेके आए। अनेक लक्षकणக்கான ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். आज के दिन जब हम इस अध्याय को अध्ययन कर रहे हैं 27 अगस्त को, இன்றைக்கு 27ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதை நாம் தியானித்து வருகிறோமே. 1937 साल में वे और उनकी पत्नी ने एक जगह को उन्होंने खरीदा था। 1937வது ஆண்டிலே அவரும் அவருடைய மனைவியும் ஒரு இடத்தை வாங்கினார்கள். इसी तारीख में एक जगह को खरीदा था, उनको उसने नाम दिया था बेतेल कैंप करके नाम दिया था। இதே டேட்ல இதே அந்த தேதியிலே தான் வாங்கினார். அதற்கு பெத்தேல் கேம்ப் என்று சொல்லி பெயரிட்டார்கள். उनके काम के साथ साथ उस बेतेल कैंप के द्वारा लाखों संख्या में जवानों को, लोगों को परमेश्वर के राज्य के लिए वे तैयार कर सके। அவருடைய வேலையின் மூலமாக இருக்கட்டும், இந்த பெத்தேல் கேம்ப் அந்த மூலமாக லட்சக்கணக்கான வாலிபர்களை கர்த்தரிடத்திலே அவர் கொண்டு வந்தார். इसका मतलब हम परमेश्वर की बुद्धि के ऊपर जो हम निर्भर हो जाते हैं, அர்த்தம் என்ன? தேவ ஞானத்தை சாரும் பொழுது आप और हमारे समझ से बाहर परमेश्वर हमें अपने महिमा के लिए इस्तेमाल कर सकता है। நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் மேலாக தேவன் உங்களை என்னை பயன்படுத்துவார். आइए हम पूरी तौर से परमेश्वर के ऊपर निर्भर होने के लिए अपने को अर्पण करते हुए प्रार्थना करें। நாம் தேவனை முழுவதும் சார்ந்து கொள்ள முடியாது, அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா?